வேக் காமன் பில் 2025 ஏன் சிஎம்ல இருந்து ஆக்டர் அண்ட் டிவிகே ஓட தலைவர் பிரசிடென்ட் விஜய் வரைக்கும் ஏன் எல்லாரும் சேலஞ்ச் பண்றாங்க? என்னென்ன கிரவுண்ட்ஸ்ல சேலஞ்ச் பண்றாங்க பார்த்துடலாமா? ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 14, 15, 25, 26 இதெல்லாம் வயலேட் ஆயிருக்குன்ற கிரவுண்டை வச்சு சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 14 படி ரைட் டு ஈக்குவாலிட்டி வயலேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க போட்டிருக்க ரூல்ஸ் எல்லாமே முஸ்லீம்ஸ், அதாவது வக்ஃபுங்க மட்டும் தான் பொருந்ததே தவிர்த்து கிறிஸ்டியனுக்கோ ஹிந்துக்கோ வந்துட்டு இது வந்து பொருந்தல. ஐ மீன் அவங்களுக்குலாம் இல்ல. பட் முஸ்லிம்ஸ்க்கு மட்டும் இது இருக்கு. ஸோ ஈக்குவாலிட்டி அடி வாங்குதுன்றத சொல்றாங்க. அடுத்தது ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 15 படி டிஸ்கிரிமினேஷன் கிளைம் பண்றாங்க. அதாவது 2 நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் வந்துட்டு வக்ஃப்ல இருக்கலாம் அப்படின்றத இந்த புது அமைப்புல இருக்கு. பட் ஆனா வக்ஃப பொறுத்த வரைக்கும் அது ஃபுல்லாவே முஸ்லீம் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிந்து மடத்த வச்சு ரன் ஆகிட்டு இருக்க ஒரு மடத்துல நீங்க 2 நான் ஹிந்து மெம்பர் போடுவீங்களா? லைக் ஒரு முஸ்லீமு, கிறிஸ்டினையும் போடுவீங்களா? அப்படின்ற மாரி அவங்க டிஸ்கிரிமினேஷன கிளைம் பண்றாங்க ஆர்டிகல் 15 கீழ. அடுத்ததான் ஆர்டிகல் 25 ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் பிளாக் ஆயிடுச்சா அப்படின்றத கேட்குறாங்க. அதாவது வக்ஃப பொறுத்த வரைக்கும் லைக் கஸ்டமரியா ஒரு இடத்துல லேண்ட்ல வசிச்சுக்கிட்டு வந்திருந்தாங்கன்னா, லைக் 100 வருஷமா, 200 வருஷமா, வருஷக்கணக்கா அதே ப்ராப்பர்ட்டில வந்து இருக்காங்கன்னா, அதை வக்ஃபா வச்சு அவங்க இயக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க அதை வக்ஃபாவே கன்டினியூ பண்ணலாம். பட் ஆனா அந்த புது ஆக்ட்ல ப்ராப்பர்ட்டி ஓனர் தான் வந்து வக்ஃப வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஐ மீன் வக்ஃப ஓன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ யோசிச்சு பார்த்தா வருஷக்கணக்கா இருக்க வக்ஃப் வந்துட்டு அங்க ரிலிஜியன்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல வந்து, இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தம் இல்ல. போங்கன்னு சொன்னா அங்க ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் அஃபெக்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதுதான் கிரவுண்டா வச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததான் ஆர்டிகல் 26 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரிலீஜியஸ் என்டோமெண்ட்ஸ். அதாவது அத அட்மினிஸ்ட்ரேட் பண்றது வக்ஃப் போர்ட்ல இருந்து கலெக்டர் கிட்ட போயிருச்சுன்றாங்க. ஸோ இது ஆர்டிகல் 26 கீழ கிரவுண்டா வச்சு சேலஞ்ச் பண்றாங்க. இப்போ 1995 ஆக்ட்டுக்கும் இப்போ புதுசா பாஸ் ஆயிருக்க அமெண்ட்மென்ட் பில் 2025க்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றத பார்க்கலாம்.